ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை 1 யோவான் கடிதம் 13 21 இறைவசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 19வது வசனம், நாம் கடவுளை சார்ந்தவர்கள், we belong to God. அது மட்டுமல்ல, ஆனால் உலக அனைத்தும் தீயோனுடைய பிடியில் இருக்கிறது. இது நமக்கு we belong to God. நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1 பேதுரு 2:9 அரச குருத்துவ திருக்கூட்டம் பரிசுத்த குலம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள். ஆனால் இந்த உலகம் தீயோனின் இல்லை. The whole world is in the grip of you. ஏனென்றால் உனக்கும் பெண்ணுக்கும் வீட்டுக்கும் பகை உண்டாக்க விட்டு இந்த தலையை நசுக்கும் என்று தொடக்கம் 3:10 சொன்னவர். நீ அதனுடைய குதிங்காலை தீண்டுவாய், நீ அதன் குதிங்காலை தீண்டுவாய். அதே போல திருவழிப்பாடும் திருப்பதியும் பார்க்கும் 12வது அதிகாரத்திலே பாலைவனத்துக்கு அனுப்பப்பட்ட பெண் சென்ற பிறகு அவருடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்ய விழுந்து போன சாத்தான் தீமை இந்த பூமியில் மனிதரை வாக்கு. ஆனால் அவற்றின் மீது அதிகாரத்தை இயேசு பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க 10:17 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க வல்லமை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்து பாம்பு என்பது அவர் சாத்தானை என்பது, தேள் என்பது முதுகிலே நாம் பாவத்தை வெல்ல நமக்கும் அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அதான் நமக்கு கொடுத்த அதிகாரம். தேளின் பாம்பின் மீதும் தேள்கள் மீதும் அதிகாரத்தில் எந்த தீய சக்தியும் தீங்கிழைத்தார். நம்மை குறித்த தூதரை கட்டை காலில் மோதாதே தாங்கி ஆனாலும் ஒரு உலகம் தீர்வு. ஆனால் எப்பொழுது வெற்றிக்குள் செய்யும் போல 1 பேதுரு 5:7 பார்க்கிறோம். யாரை விடுங்கலாம் என்று காத்துக்கொண்டோம். எங்கே பலவீனம் இருக்கிற, எங்கே பாவம் இருக்கிற, எங்கே வேதனை இருக்கிற அந்த இடத்தில் தேவனுடைய தீய சக்திகள் செயல்பட்டு அநேக மக்களை பிடித்து வாழ்கிறார். அதில் திருடுவதற்கு யோவான் 19 திருடுவதற்கு கொள்ளுவதற்கு அழிப்பதற்கு வேற எதற்கு வரா. நானோ என் ஆடுகள் ஜீவன் திரும்புவதற்கு I came to you life for my sheep, bandits, முழுமையாய் கொடுக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவை பிடியில் இருக்கிறது. நாம் அவையிலிருந்து தப்பித்து எப்போதும் விழிப்பாய் இருந்து நாம் ஜெபத்தில் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாயிருந்து விழிப்பாயிருந்து ஜெபத்திலும் பரிசுத்திலும் ஆண்டவரை தேடுகிற மக்களாயிருந்து கொடுப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரை நேற்றும் இன்றும் மாறாதவரை உடைய கிருபையினால் எங்களை காத்துக்கொள்ளும். என்றும் பரிசுத்தமாகும். நல்ல